வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல எம்பெடட் கொஸ்டின்ஸ் இல்ல இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமா நம்ம பேசுறப்போ நிறைய இடங்கள்ல கொஸ்டினுக்குள்ளார இன்னொரு கொஸ்டின் வர மாதிரியோ, இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளார இன்னொரு கொஸ்டின் வர மாதிரியோ நம்ம நிறைய பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி எழுந்து போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, எங்க அடிக்கடி போயிட்டு வர? இல்ல அவங்கலாம் வராங்களான்னு பார்க்க போனேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் பார்க்க போனேன் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்கலாம் வராங்களா? அப்படின்றது ஒரு கொஸ்டின். இது 2த்தையும் கம்பைன் பண்ணி நம்ம சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி சில சமயங்கள்ல ஊருக்கு போயிட்டாளா? அவர் ஊருக்கு போயிட்டாளா? நீ ஃபோன் பண்ணி கேட்டியா? இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஊருக்கு போயிட்டாளா? அப்படின்றது ஒரு கொஸ்டின். நீ ஃபோன் பண்ணி கேட்டியா? இது 2த்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி சொல்றோம் இல்லையா? ஒரு கொஸ்டினுக்குள்ளார இன்னொரு கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார ஒரு கொஸ்டின். இத மாதிரி வர்றத தான் நம்ம எம்பெடட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் நம்ம எப்படி பேசுறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஸ்டின் அப்படிங்கிறப்போ 2 விதமான கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியும். ஒன்னு WH கொஸ்டின்ஸ். வாட், வென், ஹவ், வேர் இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு ஸ்டார்ட் பண்ற கொஸ்டின்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் சொல்ற மாதிரி டூ, டஸ், டிட், ஷால், வில், ஆம், ஈஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின்ஸ். இது ரெண்டுக்கும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ரொம்ப சாதாரணமான ஒரு கொஸ்டின்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் கொஸ்டின். நீங்க ஒரு கிளாஸ்க்கு புதுசா போறீங்க. அங்க போய் அங்க இருக்கவங்க கிட்ட கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்க போறோம். எப்படி கேட்போம்? எப்போ அப்படின்றதுனால when. When does the class start? சாதாரணமா தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா நம்ம முன்னாடி டஸ் சேர்த்துப்போம். ப்ளூரல் இல்லைன்னா யூ, வி, தே இதுக்கெல்லாம் நம்ம டூ சேர்த்துப்போம். பாஸ்ட் டென்ஸா இருந்தா டிட் போடுவோம். இந்த மாதிரி எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு டென்ஸ் பத்தின வீடியோவுக்கு பின்னாடியுமே நம்ம அதில் எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்றதுன்றதுக்கும் நம்ம தனித்தனியா வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. இந்த இடத்துல வகுப்பு எப்ப தொடங்கும் அப்படின்றத நம்ம when does the class start அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் பொலைட்டா புதுசா ஒருத்தவங்க கிட்ட கேட்கிறோம். அவங்க கிட்ட நம்ம உங்களுக்கு தெரியுமா? வகுப்பு எப்ப தொடங்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி நம்ம கேட்க போறோம். உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கொஸ்டின், do you know? அது கூடவே when does the class start? இது ரெண்டத்தையும் நம்ம கம்பைன் பண்ண போறோம். இதுல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னா do you know? இது வழக்கம் போல சப்ஜெக்டையும் வேர்பையும் இன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி do you அந்த மாதிரி இருக்கு. பட் இது கூட கம்பைன் பண்றப்போ இந்த எம்பெடட் பார்ட்ல இந்த செகண்ட் பார்ட்டை நம்ம இன்வெர்ட் பண்ணக்கூடாது. அந்த சமயத்துல இந்த டஸ்ஸையும் இந்த ஸ்டார்ட்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஸ்டார்ட்ஸ் அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். do you know when the class starts? Do you know when the class starts? இதுதான் நம்ம எம்பெடட் கொஸ்டின்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது. இந்த மெயின் பார்ட் இல்லாம அதுல வர கொஸ்டினை நாம இன்வெர்ட் பண்ணாம வழக்கமான ரெகுலர் ஸ்ட்ரக்சர்லயே நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நார்மலான கொஸ்டின். அவன் எங்க போனான்? Where did he go? Where did he go? இந்த இடத்துல போனா பாஸ்ட் டென்ஸ்ன்றதால நம்ம did யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி did he அப்படி நம்ம இன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது இங்க டிட் வந்துட்டதுனால இந்த இடத்துல வென்ட்லாம் நம்ம போடக்கூடாது. இது பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால இது நார்மலான பேசிக் டென்ஸ்ல தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். where did he go? இதுக்கு நம்ம பதில் எப்படி சொல்றோம் அப்படின்னா அவன் எங்க போனான்னு யாருக்கு தெரியும்? who knows அப்படின்னு சொல்றோம் நம்ம. who knows அப்படின்றது மெயின் பார்ட். இதுல நாம where did he go அப்படின்ற கொஸ்டினை எம்பெட் பண்றோம், சேர்க்கிறோம். அந்த மாதிரி சேர்க்கிறப்போ இது மெயின் கொஸ்டின் இல்லை அப்படின்றதுனால இதை வழக்கமான ஸ்ட்ரக்சர்ல சப்ஜெக்ட் வேர்ப் இன்வெர்ட் பண்ணாம நம்ம போட போறோம். டிட்டையும் கோவையும் கம்பைன் பண்ணி வென்ட்னு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. who knows where he went? who knows where he went? டைம் என்னன்னு கேட்கிறோம். நம்ம வழக்கமா டைம் என்ன அப்படின்றதுக்கு 2 விதமா நம்ம சொல்லுவோம். வாட்ஸ் த டைம் அப்படி சொல்லுவோம், இல்ல வாட் டைம் இஸ் இட் இப்படி நம்ம கேட்போம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த டைம், வாட்ஸ் த டைம் அப்படிலாம் கேட்கறது இல்லை. அவங்க ரொம்ப காமனா யூஸ் பண்றது வாட் டைம் இஸ் இட் இப்படிதான். வாட் டைம் இஸ் இட். இப்ப அடுத்தவங்க கிட்ட கேட்கிறப்போ கொஞ்சம் டைம் என்னன்னு சொல்றீங்களா அப்படி கேட்போம் இல்லையா? could you tell me what time it is? could you tell me what time it is? could you tell meன்றது தான் இதுல மெயின் கொஸ்டின். இதுல இந்த பார்ட்டை நம்ம எம்பெட் பண்ணியிருக்கோம். what time is itல நம்ம இன்வெர்ட் பண்ணாம இந்த இடத்துல it is அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். கவனிங்க. could you tell me what time it is? இதுல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் இப்படி தனித்தனியா தான் போடணும். இட்டையும் ஈஸையும் கம்பைன் பண்ணி இட்ஸ் அப்படியெல்லாம் நம்ம போடக்கூடாது. இட் apostrophe s இந்த மாதிரி எல்லாம் நம்ம போடக்கூடாது. could you tell me what time it is? இப்போ நம்ம நிறைய WH questions வச்சு சொன்னோம் இல்லையா? இப்போ WH question இல்லாம
நமக்கு எஸ்ஆர்னோ கொஸ்டின் இருக்கு. இந்த மாதிரி டூ, டஸ், டிட், ஷால், ஆம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எம்பெட் பண்றப்போ நம்ம வெதர் இல்லைன்னா இஃப் அது கூட நம்ம சேர்த்துப்போம். ஸோ எப்படி சேர்க்கிறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளோட. இப்போ டாக்டர் இருக்காரா? ஒரு கிளினிக் போறீங்க. அங்க இருக்கவங்க கிட்ட டாக்டர் இருக்காரா? அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இஸ் த டாக்டர் அவைலபிள்? இஸ் த டாக்டர் அவைலபிள்? ஸோ கொஞ்சம் சொல்றீங்களா? டாக்டர் இருக்காரான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இப்படி நம்ம கேட்கணும் அப்படின்னா, குட் யூ டெல் மீ? இப்போ இந்த இடத்துல இஸ் த டாக்டர் அவைலபிள்? இதுக்கு பதில் என்னவா இருக்கும்? ஆமா இருக்காரு, இல்ல இப்படிதானே நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ இதை நம்ம கம்பைன் பண்றப்போ இஃப் இல்லைன்னா வெதரை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ குட் யூ டெல் மீ இஃப் த டாக்டர் இஸ் அவைலபிள்? அப்படி நம்ம கேட்கலாம். இல்ல குட் யூ டெல் மீ வெதர் த டாக்டர் இஸ் அவைலபிள்? அடுத்தது இஸ் த டாக்டர்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல எம்பெட் பண்றப்போ த டாக்டர் இஸ் அவைலபிள் அப்படிதான் இருக்கு. ஸோ குட் யூ டெல் மீ வெதர் த டாக்டர் இஸ் அவைலபிள்? இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். மேனேஜர் அவர் ரூம்ல இருக்காரா? இஸ் த மேனேஜர் இன் ஹிஸ் கேபின்? எப்படி நம்ம கேட்கலாம். ஸோ இத கொஞ்சம் சொல்றீங்களா? அவர் இருக்காரான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில இருக்கவங்க கிட்ட யாராவது பெர்மிஷன் கேட்போம் இல்லையா? ஸோ குட் யூ டெல் மீ இஃப் த மேனேஜர் இஸ் இன் ஹிஸ் கேபின்? குட் யூ டெல் மீ இஃப் த மேனேஜர் இஸ் இன் ஹிஸ் கேபின்? இந்த இடத்துல நம்மளுடைய வெதர் சேர்த்தோம். இங்க நம்ம இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் இல்ல வெதர் எதை வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். குட் யூ டெல் மீ இஃப் த மேனேஜர் இஸ் இன் ஹிஸ் கேபின்? இப்போ இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட். அதனால தான் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அவளுக்கு இந்த வேலை கிடைக்குமா? ஸோ கிடைக்குமா? அப்போ ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணி நம்ம சொல்றோம். ஸோ வில் ஷி கெட் திஸ் ஜாப்? வில் ஷி கெட் திஸ் ஜாப்? இப்போ அவளுக்கு இந்த வேலை கிடைக்கும்னு நீ நினைக்கிறியா? அப்படி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலை கிடைக்கும்னு நீ நினைக்கிறியா? ஸோ டூ யூ திங்க் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டூ யூ திங்க் தான் மெயின் கொஸ்டின். இதுல இந்த வில் ஷி கெட் திஸ் ஜாப் இதை நம்ம கம்பைன் பண்ண போறோம். இப்பதான் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஆக்சிலரி வெர்ப் இருந்ததானா நம்ம இஃப் இல்ல வெதர் சேர்க்கணும் அப்படின்ட்டு. பட் ஒரு எக்ஸெப்ஷன், வில் வச்சு வர மாதிரியான கொஸ்டின்ஸ்ல நம்ம இஃப் இல்ல வெதர் சேர்க்க வேண்டாம். ஸோ டூ யூ திங்க் ஷீல் கெட் திஸ் ஜாப்? அவ்வளவுதான். ஸோ டூ யூ திங்க் ஷீல் கெட் திஸ் ஜாப்? ஸோ டூ யூ திங்க் இஃப் ஷீ வில் கெட் திஸ் ஜாப் அப்படி சொல்ல வேண்டாம். வில் வச்சு வர சென்டென்ஸ்ல மட்டும் நீங்க இஃப் வெதர் இல்லாம சொல்லுங்க. டூ யூ திங்க் ஷீ வில் கெட் திஸ் ஜாப்? அவ்வளவுதான். இப்போ அவ போய் அங்க ரீச் ஆயிட்டாளா? இப்போ யாரோ வீட்டுல ஒருத்தவங்க வெளியில போறாங்க அப்படின்னா போய் அங்க போய் ரீச் ஆயிட்டாளா? ஸோ ஹேஸ் ஷி ரீச்டு தேர்? ஹேஸ் ஷி ரீச்டு தேர்? இப்போ இதையே நீ கேட்டியா? அவ போய் சேர்ந்துட்டாளான்னு நீ கேட்டியா? அப்படின்னு வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லுவோம். ஃபோன் பண்ணி எதுவும் விசாரிச்சியா? கேட்டியா? அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிட் யூ ஆஸ்க் ஹர்? டிட் யூ ஆஸ்க் ஹர்? இங்க அகைன் இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்போட இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஷீ ஹாஸ் ரீச்டுன்னு ஆயிடும் இல்லையா? ஸோ இந்த ஷீ ஹாஸ் ரீச்டுல ஹாஸை நம்ம அகைன் பாஸ்ட் டென்ஸா மாத்திருக்கோம். இந்த பாட்டு பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த பாட்டு பாருங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. ஸோ டிட் யூ ஆஸ்க் ஹர் இஃப் ஷி ஹட் ரீச்டு தேர்? ஸோ இந்த ஷீ ஹாஸ் ரீச்டு தான் நம்ம பாஸ்ட் டென்ஸை ஷீ ஹட் ரீச்டு அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ டிட் யூ ஆஸ்க் ஹர் இஃப் ஷி ஹட் ரீச்டு தேர்? இப்போ அதே எம்பெடட் கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் டைப் பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் வர மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் கம்பைன் பண்ண வேண்டாம். பேசிக்கா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதே நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அப்படின்றத நம்ம 2 விதமா கேட்கலாம். ஸோ ஒண்ணு வந்து வுட் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சில சமயங்கள்ல பொலைட்டா இதுவே பொலைட் தான் இருந்தாலும் பொலைட்டா கேட்கறதுக்காக ஐ ஒண்டர் அதை சேர்த்துப்பாங்க. இந்த இடத்துல ஐ ஒண்டர் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி அப்படி நீங்க மீன் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இந்த ஐ ஒண்டருக்கு எந்த ஸ்பெசிபிக் அர்த்தமும் கிடையாது. ஜஸ்ட் பொலைட்டா கேட்கறதுக்காக இதை நம்ம சேர்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி சேர்க்கிறப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இந்த கொஸ்டின் வர்றதுனால இதை வழக்கமான ஸ்ட்ரக்சர்ல வுட் யூன்னு போடாம யூ வுட் அப்படி நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது இது வந்து ஆக்சிலரி வெர்ப் வச்சு வர்ற ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படின்றதுனால நம்ம இஃப் இல்ல வெதர் சேர்க்கணும் இல்லையா? அதனால ஒரு இஃப் சேர்த்திருக்கோம். ஸோ ஐ வாண்டர் இஃப் யூ டூ மீ எ ஃபேவர். ஐ வாண்டர் இஃப் யூ டூ மீ எ ஃபேவர். இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்றப்பவே இது சக்சஸ் ஆகுமான்னு தெரியல, சரியா வருமான்னு தெரியல அப்படி நம்ம சொல்றோம். ஸோ தெரியல அப்படிங்கிறது அந்த மெயின் ஸ்டேட்மெண்ட். அதுல ஒரு கொஸ்டின் வருது. இது சக்சஸ் ஆகுமா? சரியா வருமா? இப்படி. ஸோ ஐ எம் நாட் ஷியோர். எனக்கு சரியா தெரியல, உறுதியா தெரியல. ஐ எம் நாட் ஷியோர் வெதர் இட் வுட் பி அ சக்சஸ். ஐ எம் நாட் ஷியோர் வெதர் இட் வுட் பி அ சக்சஸ். அடுத்தது ஒரு டாக்குமெண்ட்டை காணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எங்க வச்சாங்கிறது அவளுக்கு ஞாபகத்துல இல்ல அப்படி நம்ம சொல்ல போறோம். ஷி டசன்ட் ரிமெம்பர். இப்ப அவளுக்கு ஞாபகத்துல இல்ல அப்படின்னா
she doesn't remember. எங்க வச்சான்னு தெரியல அப்படின்றதுனால she doesn't remember where she kept the document. She doesn't remember where she kept the document. இப்போ போய் நம்ம கேட்கலாம் வா அப்படி நம்ம சொல்றோம். So let us ask. என்ன கேட்க போறோம் அப்படின்னா நீங்களும் எங்களோட வரீங்களா அப்படி நம்ம கேட்க போறோம். ஸோ நம்மளோட அவங்களும் வராங்களான்னு நம்ம போய் கேட்போம். நாம கேட்போம் அப்படிங்கிறத let us ask. ஸோ அவங்க நம்மளோட வர்றாங்களான்ட்டு. So let us ask whether they are coming with us. Let us ask whether they are coming with us. ஸோ எங்க போனேன் அப்படின்னு கேட்டா இல்ல லஞ்ச் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க போனேன். ஸோ நான் பார்க்க போனேன். I went to see. எதை லஞ்ச் ரெடி ஆயிடுச்சான்ட்டு. ஸோ ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறப்போ எஸ் ஆர் நோ கொஷன்றதுனால இஃப் சேர்த்திருக்கோம். ஸோ ஐ வென்ட் டு சி இஃப் த லஞ்ச் வாஸ் ரெடி. ஐ வென்ட் டு சி இஃப் த லஞ்ச் வாஸ் ரெடி. ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் இருந்ததானா இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் அது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். பட் ப்ரெசென்ட் டென்ஸ் இங்கே வரதுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஸோ ஐ வென்ட் டு சி இஃப் த லஞ்ச் வாஸ் ரெடி. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இல்ல இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவோம் இல்லையா? வேற யாராவது சொன்னதை அடுத்தவங்க கிட்ட சொல்லுவோம். இப்ப அவ வந்து நான் ஒர்க் பண்றேனான்னு கேட்டா, நான் எங்க ஒர்க் பண்றேன்னு கேட்டா, சோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் பார்க்க போறோம். சோ அவ கேட்டா அப்படின்றதுனால she asked me எங்க வேலை பார்க்கறேன்ட்டு. where did you work அதுதான் where I worked அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இல்லையே நான் இப்பவும் ஒர்க் பண்றேன். இது பிரசன்ட் டென்ஸ் தானே. சாதாரணமா கேட்கிறப்ப where do you work அப்படின்னு கேட்பாங்க. சோ இதை ஏன் நம்ம she asked me where I workன்னு போடக்கூடாதா அப்படின்னா அப்படி போடக்கூடாது. இந்த பாட்டு பாஸ்ட் டென்ஸ் ஆயிருந்தா இந்த பாட்டும் அப்படிதான் இருக்கணும். சோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வர மாதிரியான இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப எனக்கு அவளை தெரியுமான்னு என்ன விசாரிச்சார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ விசாரித்தார் அப்படின்றதுனால he enquired. என்னன்னு விசாரிச்சாரு? எனக்கு அவளை தெரியுமா அப்படின்ட்டு. So he enquired whether I knew her. இல்ல he enquired if I knew her. எப்படி வேணா இதை சொல்லலாம். அவ மால்ல எவ்வளவு செலவு பண்ணான்ட்டு அவங்க அம்மா அவள்கிட்ட கேட்டாங்க. சோ அவங்க அம்மா கேட்டாங்க. her mom asked her. எவ்வளவு செலவு செய்தாள் என்று. So how much she spent in the mall. Her mom asked her how much she spent in the mall. Her mom asked her how much she spent in the mall. ஸோ இந்த வீடியோல நாம எம்பெடட் கொஸ்டின்ஸ் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இப்போ கடைசியா பார்த்த இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இதுல நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ எந்த மாதிரி இருந்தா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.